மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளையும் புறக்காவல் நிலையத்தில் பணிபுரிந்த பல அதிகாரிகளையும் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு மாற்றல் செய்தார்கள். அந்த மாற்றல் படி அனைவரும் காவல் நிலையத்திலிருந்து மாற்றராகி சென்றுவிட்டார்கள். வேறு இடங்களிலிருந்து காவல் நிலையத்தில் பொறுப்பேற்று கொண்டார்கள். இப்படி மாற்றல் உத்தரவு போட்ட அதிகாரிகளும் காவல் நிலையத்தில் சேர்ந்த அதிகாரிகளும் 2 வாரங்களுக்குள் சார்ஜ் சர்டிஃபிகேட், அதாவது புதுச்சேரி போலீஸ் மேன்வலில் பக்கம் 297 ஒரு அதிகாரி காவல் நிலையத்தில் இருந்து மாற்றல் செய்யப்பட்டாலோ புறக்காவல் நிலையத்திலிருந்து மாற்றல் செய்யப்பட்டாலோ சார்ஜ் சர்டிஃபிகேட் தயாரிக்க வேண்டும். அந்த சார்ஜ் சர்டிஃபிகேட்டில் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து அரசு சொத்துக்களையும், அடுத்தது லிஸ்ட் ஆஃப் இன்டிஸ்போஸ்டு பேப்பர், ஒரு பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட மனுக்களில் முடிவு எடுக்காத அந்த மனுக்களையும், லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர், காவல் நிலையத்தில் உள்ள பதிவேடுகள், ஃபைல்கள் மற்றும் உள்ள ஆவணங்கள், லிஸ்ட் ஆஃப் கேஸ் ப்ராப்பர்ட்டி, காவல் நிலையத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் ஆகியவற்றை பட்டியலிட்டு அதில் மாற்றலாகி செல்லும் அதிகாரியும் காவல் நிலையத்துக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிகாரியும் கையொப்பமிட்டு வட்ட ஆய்வாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் வழியாக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் சட்ட ஒழுங்கு பிரிவு அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது 2 வாரம், அதாவது 14 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். இதில் கேவலமான நிலை என்னவென்றால், புதுச்சேரி அரசு, அதாவது உள்துறை போட்ட ஸ்டாண்டிங் ஆர்டரை, அதாவது போலீஸ் மேன்வலை அவமதிக்கும் வகையில் ஒரு காவல் நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரி கூட இந்த சட்டத்தை கடைபிடிக்காததால் மிகப்பெரிய துன்பங்கள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய பணிகளை செய்யாத காவல்துறை அதிகாரி மீது 29 போலீஸ் ஆக்ட் 1861 படி வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு காவல்துறை அதிகாரி மேலே போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? 3 மாதங்கள் வரை தண்டனை அளிக்கலாம், அபராதம் விதிக்கலாம் என்ற சட்டத்தில் கூறுகின்றது. காவல்துறை இயக்குனர் நல்லவர்தான், நேர்மையானவர்தான். ஆனால் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் வேலை வாங்குவதற்கு திறமையற்றவராக இருக்கிறார். எனவே மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, நீங்கள் தான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி. நீங்கள் உடனடியாக இந்த சட்டவிரோத செயல்களை நடைபெறாமல் இருப்பதை உடனடியாக சார்ஜ் சர்டிஃபிகேட் தயார் செய்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளருக்கு அனுப்ப ஏற்பாடு செய்வதோடு, இப்படி 2 வாரத்துக்குள் சார்ஜ் சர்டிஃபிகேட்டை அனுப்பாத அதிகாரிகள் மீது பிளாக் மார்க் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம், அவர்களை சஸ்பெண்ட் செய்யலாம், அவர்கள் மீது இலாக்கா விசாரணை வைக்கலாம், அல்லது 29 போலீஸ் ஆக்ட் படி வழக்கு பதிவு செய்யலாம். இப்படி ஏராளமாக சட்டத்தில் வழிவகை செய்ய இருக்கும் பொழுது மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனடியாக சார்ஜ் சர்டிஃபிகேட்டை அனுப்பாத அதிகாரிகள் மீது நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் நீதியின் நலன் கருதி, பொதுமக்களின் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள், IPS அதிகாரிகள், PPS அதிகாரிகள் என்று இருக்கின்றார்கள். யாருமே சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வற்புறுத்துவதில்லை, நடைமுறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதில்லை. இப்படி கேவலமான நிலையில், வர கோமா நிலையில் இந்த காவல்துறை சென்று கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கும் ராவணர் குரலுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலை என்று மாறும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நிகழ்விலும் இதை போன்று தொடர்ந்து காவல் நிலையத்தில் பணிபுரிபவர்கள்
சட்டத்தை கடைபிடிக்காமல் பொதுமக்களிடம் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி ஏமாற்றி வருகிறார்கள். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் பணிபுரிபவர்கள் என்னென்ன பணிகளை சட்டப்பூர்வ பணிகளை செய்ய மறுக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன்.